தமிழரம் தொலைக்காட்சியின் இன்றைய தலைப்பு செய்திகள். அதிபர் தேர்தல் கணக்கெடுப்பில் சஜித்திற்கு முதலிடம். வெளிநாட்டு கணக்கெடுப்பு நிறுவனம் ஒன்று நடாத்திய தேர்தல் கருத்து கணிப்பின்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் உள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாதம் கடைசி வாரத்தில் வெளியாகும் என பரீட்சை திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்தன. 2023 ஆண்டிற்கான உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் 3,46,976 பேர் வரையில் விண்ணப்பித்துள்ளனர். கொழும்பில் உள்ள வீதி விளக்குகளுக்கு அருகில் யாசகம் பெறுபவர்களால் சர்வதேச வருடாந்த மாநாடு நிறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஒருவரை நஞ்சூட்டி கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இளைஞனின் காதலி உட்பட 4 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழகத்திற்கு அருகாமையில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை போதைப் பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் 2024 ஆண்டிற்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளையுடன் நிறைவடையவுள்ளது. பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் 20ஆம் திகதி ஆரம்பமாகும். சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் 3ஆம் கட்டம் மே மாதம் 31ஆம் திகதி முடிவடைகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் நிலைமை மேலும் மோசமடைந்தால் அதன் எதிர்மறையான தாக்கம் இலங்கையை பல பகுதிகளில் பாதிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர்கள் என கூறி வர்த்தகர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் பெறும் மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழகங்களின் தொழிற்சங்க கட்டமைப்பு இன்று நண்பகலில் இருந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு, சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சினைகளிற்கு உரிய கால அவகாசங்கள் வழங்கப்பட்டும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் இதுவரை தீர்வினை வழங்காமையால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடி தீர்வினை வேண்டியும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இது தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் உபுல் ரோஹண குறிப்பிட்டுள்ளார். சுமந்திரன் தமிழ் அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்பட வேண்டும், தமிழ் மக்கள் அதனை செய்வார்கள் என்று பிரபல தொழிலதிபரும் சமூக செயற்பாட்டாளரும் முதலீட்டாளருமான கந்தையா பாஸ்கரன் தமிழ் தொலைக்காட்சி ஒன்றின் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு பேசிய போதே இதனை தெரிவித்துள்ளார். சுவிஸ் குடியுரிமை தொடர்பில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் முக்கிய அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளது. சுவிஸ் குடியுரிமை பெற விண்ணப்பிப்பதற்கு முன் சுவிட்சர்லாந்தில் நிரந்தர குடியுரிமை பெற்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் என சுவிஸ் அரசு அறிவித்துள்ளது. சூடானில் 49 மில்லியன் மக்களில் 18 மில்லியன் மக்கள் உணவு தட்டுப்பாடு காரணமாக தற்போது மக்கள் உயிர் வாழ மண் மற்றும் இலைகளை சாப்பிடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவில் மதுபான கடையொன்றில் திருடியதாக சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவரை போலீசார் துரத்திச் சென்றதால் ஏற்பட்ட விபத்தில் குழந்தை ஒன்று உட்பட 4 பேர் பலியான பயங்கர சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன.